ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி தான். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது மீல் மேக்கர் வந்து மீன் மேக்கர்னு தான் சொல்லுவேன் நான். என்ன மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து வதங்குறதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. வெங்காயம் தக்காளி மசிச்சு வந்ததுக்கப்புறம் நான் சோயா வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் வந்து வடித்து எடுத்துக்கலாம். சோயாவையும் ஆட் பண்ணி லைட்டாக வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து வற்றினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா சூப்பரான சோயா கிரேவி ரெடி. ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சோயான்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து மீல் மேக்கர் சொல்லுவாங்க. இது வந்து சூடான சாதத்துக்கு வந்து போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பாருக்கும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.